அனைவருக்கும் வணக்கம். திருப்பூரிலிருந்து எஸ் தியாகராஜன். சரிங்க, மேசராசி இந்த இடத்துல சனி பகவான் நீசமாகிறாருங்க. சனி பகவான் நீசமானா அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் அதிபதியான சனி அப்படின்னா கர்மாகாரகன் சனி பகவான் அங்கே நீசமாகிறதுனால உங்களுக்கு கர்மா பிரச்சனைகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய சாபத்தீடு அது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, சனி பகவான் அங்கே நீசமாகிறதுனால 10ஆம் இடம் அப்படிங்கிறது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த சொந்தமாக தொழில் செய்யும்போது ஒரு 10 பேர் நமக்கு தேவைப்படுறாங்க ஒரு வேலை செய்கிற இடத்துல. அப்படின்னா நீங்கள் ஒரு 6 பேரோ ஒரு 7 பேரோ வச்சு வேலை செஞ்சால் போதும். ஏன்னா வேலையாட்களான சனி பகவான் நீசம் பெறார். அப்போது உங்களுக்கு அப்படி செஞ்சால் தான் நல்லது. 2 இடத்துல, அதாவது நீங்கள் நல்லா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 2 இடத்துல 3 இடத்துல கம்பெனியோ இல்லை தொழிற்சாலை ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் அது பராமரிக்க முடியாது. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பராமரிக்க முடியாதமே போயிடும். நீங்கள் ஏதாவது ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா, இடம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்ம கொஞ்சம் அந்த நிலத்தை உழுதுட்டு அந்த மண் மேலே தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு இது முக்கியமான ஒரு பரிகாரமாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா வீட்டில் அந்த முன்னாடி வாசல் இருக்கும் பார்த்தீங்களா, கண்டிப்பாக ஒரு லோடு செம்மண் வாங்கி அந்த வாசலில் போட்டு அதில் மிதிச்சுட்டு போயிட்டு மாதிரி பாருங்க. எல்லா விதமான சகல விதமான உங்களுடைய அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தருமுங்க இந்த செம்மண். உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்கணும் அது அப்படின்னு எண்ணங்கள் இருந்தால், இவ்வளோ நேரம் பார்த்தது பொது பலன். சுய ஜாதகம் முழுமையான உங்களுடைய பலனை சொல்லும். ஏன்னா தசாபுத்தி அடிப்படையில் தான் இன்றைக்கி நம்ம நகருகிற நகர்வு என்னன்னு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரக பின்னல், எந்தெந்த கிரக சேர்க்கை இருக்குது, இதனால் நமக்கு என்ன பலன், இது எப்போ நடக்கும் அப்படிங்கிற அமைப்பும் இருக்குது. இதெல்லாம் உங்கள் சுயஜாதகத்தை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுடைய நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் சுயஜாதகம் பார்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் ஒரு ராசிக்காரங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை ஊக்கப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.